கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுள்ளதாக. இந்த நாளிலே நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். 57ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். கவனிங்கள், என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில், என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில். இந்த உலகத்துல வாழ்கிற ஒவ்வொரு மனிதனும் நல்லவனை போலதான் இருக்கிறார். நாமும் அநேக நேரங்களில் அவர்கள் நல்லவர் என்று நம்பி விடுகிறோம். என்ன செய்கிறோம்? நல்லவர்கள் என்று நம்பி விடுகிறோம். இந்த வேத பகுதியை நீங்கள் வாசிக்கும் போது அநேக காரியங்களை இந்த சங்கீதக்காரன் எழுதுகிறார். இந்த சங்கீதக்காரன் எழுதுவதற்கு காரணம் என்ன என்றால், அவர் வாழ்க்கையின் அனுபவம். தத்துவங்கள் மாத்திரமல்ல, இது அனுபவமா இருக்கிறது. அல்லேலூயா. என்னவா இருக்குங்க? அனுபவமா இருக்கிறது. இஸ்ரவேலிலே அரசாளுகிற அரசனாகிய சவுல், கர்த்தர் சாமுவேலை கொண்டு இஸ்ரவேலுக்கு ராஜாவாக சவுலை அபிஷேகம் பண்ணினார். இந்த சவுல் கழுதையை தேடி போனவன். தன்னுடைய தகப்பனாருடைய கழுதை காணாமல் போனது. ஆகவே இந்த கழுதையை தேடி போன இந்த சவுலை கர்த்தர் ராஜாவாக்கும்படி சாமுவேலுக்கு சொன்னார். சாமுவேல் சவுலை இஸ்ரவேலின் மேல ராஜாவாக்கினான். அந்த சவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறான், என் கோத்திரம் யாக்கோபின் புத்திரர்களிலே என்னுடைய கோத்திரம் சிறிய கோத்திரம். என்ன கோத்திரம்? சிறிய கோத்திரம். ஆகவே நான் தகுதியற்றவன். என்னற்றவன்? தகுதியற்றவன். ஆனால் என்னால் எப்படி அரசனாக இருக்க முடியும்? வேண்டாம் என்று சொன்னான். ஆனால் கர்த்தர் சவுலை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மாற்றினார். கடைசி கோத்திரம் பென்யமின் கோத்திரம். எத்தனை கோத்திரம்? கடைசி கோத்திரம் பென்யமின் கோத்திரம். யாக்கோபின் மனைவியாகிய யாருடைய மகன்? ராகேலின் இளைய மகன். மூத்த மகன் யோசேப்பு. ஆனால் இந்த யோசேப்புக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 10 பேர் இருக்காங்க. எத்தனை பேர் இருக்காங்க? அப்ப யோசேப்பு 11வது கோத்திரம், பென்யமின் 12வது. ஆனால் நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது யோசேப்பின் பெயர் அங்க இருக்காது கோத்திரத்துல. எப்ராஹிம் மனாசை என்ற அவருடைய பேர் மாத்திரம் தான் அதுல வந்திருக்கும். ஏனென்றால் யாக்கோபு அவர்களை ஆசீர்வதித்தார். அந்த 2 பேரையும், எப்ராஹிம் மனேசாவை அவன் ஆசீர்வதித்தான். ஆமா, யோசேப்பின் மகனாகி இவங்க இருவரையும் அவன் ஆசீர்வதித்தான். அப்போ அவர்கள் அந்த கோத்திரத்திலே வருகிறார்கள். ரூபன், சிமியோன், லேவி, யூதா என்று ஒவ்வொரு கோத்திரத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் போது அதுல யோசேப்பின் கோத்திரத்தில் மாத்திரம் இந்த 2 பேர் உள்ள வராங்க. அதுல 12 கோத்திரத்துல 2 கோத்திரம் இருக்காது. மீதி அந்த 10 கோத்திரத்தோடு இந்த 2 பேர் இணைக்கப்பட்டபடினாலே எத்தனை கோத்திரம் மாறுது? 12 கோத்திரமாய் மாறுகிறது. இது வரலாறு. அல்லேலூயா. ஆகவே இந்த தாவீது என்ன கோத்திரம் என்றால் யூத கோத்திரம். யூதா எத்தனாவது கோத்திரம்? ரூபன், சிமியோன், லேவி, யூதா 4வது கோத்திரம். பென்யமின் எத்தனை கோத்திரம்? 12வது கோத்திரம். எத்தனாவது கோத்திரம்? 12வது கோத்திரத்தில் இருக்கிற ஒரு மனிதனை கர்த்தர் ராஜாவாக தெரிந்து கொள்கிறார். அந்த ராஜாவுக்கு பிறகு 4வது கோத்திரத்தில் இருந்து தாவீதை ராஜாவாக தெரிந்து கொள்கிறார். இந்த தாவீதும் சவுலுக்கும் உள்ள நெருக்கம், ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள், கோத்திரம் தான் வேறு, ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஆனால் என்ன நடக்கிறது என்றால், பெலிஸ்தர்கள் இன்றைக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதோ அன்றைக்கு அந்த பிரச்சனை இருந்தது. அந்த பெலிஸ்தர்கள்
இப்போ அவங்களுக்கு பலஸ்தீனியர்கள் அப்படி சொல்றாங்க. இந்த பெலிஸ்தேயர்கள் எழும்பி இஸ்ரவேலோடு கூட யுத்தம் பண்ண வருகிறார்கள். அதுல யுத்தம் பண்ணும்படியாக ஒரு மனிதன் வருகிறான், அவன் கோலியாத். அப்போ இந்த சவுல் இந்த கோலியாத்தை எதிர்த்து யுத்தம் பண்ண முடியவில்லை. என்ன முடியல? இஸ்ரவேலில் இருக்கிறவர்களும் யாரும் முன் வரவில்லை. இந்த சவுலும் யுத்தத்துக்கு போகவில்லை. இந்த தாவீது ஆடு வைத்துக் கொண்டிருக்கிற தாவீதை தன் தகப்பன் சொன்னார், உன் சகோதரர்கள் எங்க இருக்கிறாங்க? யுத்த காலத்தில் இருக்கிறாங்க, நீ அவங்களுக்கு போய் ஆகாரத்தை கொடுத்து விட்டு வா என்று சொல்லி அனுப்பினார். தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து வந்ததான இந்த தாவீதை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். இந்த தாவீது இஸ்ரவேல் தேசத்திற்காக, இஸ்ரவேல் ஜனத்திற்காக தன்னுடைய ராஜா தலைகுனிய கூடாது என்று சொல்லி யுத்த களத்திற்கு சென்று யுத்தம் செய்து கோலியாத்தை வென்றான். அல்லேலூயா. அந்த கோலியாத்தை வென்ற இவ்வளவு இந்த சவுலுக்கு உதவியா இருந்த, ஒத்தாசையா இருந்த, தேசத்துக்காகவும் ராஜாவுக்காகவும் போய் யுத்தம் பண்ணின இந்த தாவீதை சவுல் காய்மாகாரமாக கொல்ல வேண்டும், அவனை அழிக்க வேண்டும் என்று சொல்லி சிந்தித்துக் கொண்டிருந்தான், யோசித்துக் கொண்டிருந்தான். ஏனென்றால் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று சொல்லி 10,000 என்று சொல்லப்பட்டிருக்கு, அது 10,000. ஆகவே 10,000 என்று சொல்லி ஜனங்கள் சொன்னார், நான் 1000 தானா, என்னுடைய மதிப்பு 1000 தானா, ஆனால் இவனை எனக்கு மேலாக 10 மடங்கு சொல்லிவிட்டார்களே என்றதான அவனுக்குள்ளே ஒரு சிந்தை உண்டானது. நல்ல எண்ணம் அல்ல, பரவாயில்ல நமக்காக இவன் யுத்தம் பண்ணினானே என்றதான எண்ணம் அவனுக்கு இல்லை. ஆகவே இந்த தாவீதுக்காக சவுல் குழியை வெட்டினான். இந்த சவுல் தாவீதை விழுங்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்தான். ஒரே குடும்பம் தான், ஒரே ஊர் தான், சொல்லுங்க, ஒரே ஊர் தான், ஒரே குடும்பம் தான், ஒரு அப்பாவுடைய பிள்ளைங்கள் தான், அந்த யாக்கோபின் புத்திரர் தான். ஆனா அவர்கள் தான் இந்த தாவீதுக்கு விரோதமாக எழும்பினார்கள். அதான் அந்த வசனத்துல சொல்லப்படுறது, தாவீது சவுலுக்கு தப்பியோடி கெபியில் ஒதுங்குகையில் தனக்கு நஷ்டம் நேரிடாதபடி அல்தேஷ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க தாவீது பாடின ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மிக்தாம் என்னும் சங்கீதம். இது பாட்டு என்னதுங்க? சங்கீதம் என்றது பாட்டு. அப்போ இந்த சங்கீதத்தை அவன் பாடுகிறான். என்ன பாடுகிறான்? எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், என் ஆத்துமா உம்மை அண்டிக் கொள்ளுகிறது, விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். ஆகவே எனக்கு பாதுகாப்பு, இஸ்ரவேலின் ராஜா என்னை பாதுகாக்க முடியவில்லை, இஸ்ரவேலின் ஜனங்கள் என்னை பாதுகாக்க முடியவில்லை, என் உறவுகளோ என் உடன் பிறந்தவர்களோ என்னை பாதுகாக்க முடியவில்லை, ஆனால் என்னை பாதுகாக்க கூடியவர் நீர் மாத்திரம், நீர் மட்டும். அல்லேலூயா. இன்றைக்கு நம்மோடு கூட உடன் பிறந்தவர்கள் இருக்கலாம், நம்முடைய உறவினர்கள் இருக்கலாம், நண்பர்கள் இருக்கலாம், ஆனால் விழுங்க பார்க்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்பதை மறந்து போக வேண்டாம். எல்லோரும் நன்றாகத்தான் பேசுவார்கள், நன்றாகத்தான் பழகுவார்கள், ஆனால் அவருடைய சிந்தையில என்ன இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நம்மை அவர்கள் சகோதரர்களாக உதட்டிலே சொல்லுகிறார்கள், ஆனால் உள்ளத்திலே சொல்லுகிறார்களா? உறவுகள் என்று உதட்டிலே சொல்லுகிறார்கள், உள்ளத்திலே சொல்லுகிறார்களா? இல்லை. நல் எண்ணம் இருந்தால் அவர்கள் நமக்கு தீமை செய்ய மாட்டார்கள், நன்மையே செய்வார்கள். பக்தனாகிய யோபு சொல்லுகிறார், நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது என்று சொல்லுகிறார். என்ன வந்தது? நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது. அந்த மனைவி அவனை பார்த்து கேட்கும் போது அவன் சொல்லுகிறான், நன்மையை அனுபவித்த நாம் தீமையை அனுபவிக்க வேண்டாமா என்றார். ஆகவே இந்த தாவீதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது வேதம் சொல்கிறது,
உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். ஆகவே இன்றைக்கு நாம் எங்கே இருக்கிறோம், அவருடைய சட்டைகளுக்குள்ளே இருக்கிறோமா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த செட்டைகளின் நிழலிலே இருக்கும்பொழுது நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. ஆகவேதான் சங்கீதக்காரன் 91 சங்கீதத்தில் எழுதும்போது சொல்கிறான், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிழலில் தங்குவான். அவர் தமது சட்டைகளாலே என்னை மூடுவார், அவர் சட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவேன். ஆகவே சட்டை என்பது என்ன? பாதுகாக்கிறது. பறந்து சில நேரங்களிலே கோழிகள் தன்னுடைய குஞ்சுகளோடு கூட மேய்ந்து கொண்டிருக்கும் போது பறந்து வரும். ஆனால் அந்த சத்தத்தை கேட்கும் பொழுது, அதனுடைய நெல் படும்போது, இந்த கோழி குஞ்சுகள் எல்லாம் ஓடி போய் தன் தாயின் சிறகுக்குள்ளே சட்டைகளுக்குள்ளே ஒளித்து கொள்ளும். ஆகவே அது ஒரு காகம் வந்து விட்டால், ஏதாவது ஒரு பறவை வந்துட்டால் உடனே அங்க இருக்கிற கோழி குஞ்சுகள் எல்லாம் ஓடி போய் அந்த தாய்ப்பறவையுடைய சட்டைகளுக்குள்ளே வந்துவிடும். அது போல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம், நமக்கு ஒரு ஆபத்து, நமக்கு ஒரு கஷ்டம், நமக்கு ஒரு பிரச்சனை, நமக்கு ஒரு நோய், நமக்கு ஒரு விபத்து, நமக்கு ஒரு ஆபத்து வரும்பொழுது நாம் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். அவர் தமது சட்டைகளாலே நம்மை மூடிக்கொள்வார். இந்த தாவீதுக்கு அப்படிதான் கர்த்தர் தம்முடைய சட்டைகளாலே தாவீதை மூடி மறைத்துக் கொண்டார். சவுல் ஈட்டியோடு கூட நின்று கொண்டிருந்தான், பட்டயத்தோடு நின்று கொண்டிருந்தான். எப்படியாவது தாவீதை கொன்று விட வேண்டும் என்று சொல்லி, விழுங்கி விடலாம், கொன்று போடலாம் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்தான். என்ன நடந்தது? கர்த்தர் சவுலின் கைக்கு தாவீதை தப்புவித்தார். அல்லேலூயா. இல்ல, தாவீதுக்கு எந்த அசம்பாவிதம் வரல, ஆனா சவுலுக்கு அசம்பாவிதம் சம்பவித்தது. காரணம் என்ன? அவன் சொல்லுறான், தாவீது, நீ கர்த்தரால் அபிஷேகம் பண்ணினவர், ஆகவே நான் உன் மீது என் கையை போடலாகாது. இன்றைக்கு அப்படி ஒரு எண்ணம் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே இல்லை. அப்படி ஒரு எண்ணம் கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியிலே இல்லை. நானும் ரட்சிக்கப்பட்டேன், நானும் கடவுளுடைய பிள்ளை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர, ஆனால் உள்ளுக்குள்ள எண்ணங்கள் சரியான விதத்தில் இல்லை. ஆனால் அந்த தாவீது சொல்லுகிறான் பாருங்க, நீர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், நீர் கர்த்தருடைய தாசன், ஆகவே நான் உம்மை என்ன செய்யக்கூடாது? கொன்று போடக்கூடாது. அதே சவுலை ஒருத்தன், சவுல் தன்னை மாய்த்துக் கொள்ளும்படியாய் பட்டயத்தை குத்தி அந்த பட்டயத்தில் மாளுகிறான். அவன் உயிர் போகவில்லை, ஆனால் ஒருவன் ஓடி வந்து அவனை கொன்று போட்டான். கொன்று போட்டு விட்டு தாவீதின் இடத்துல வந்து சொல்லுகிறான், தாவீதை பார்த்து சொல்லுகிறான், தாவீது, ஐயா, சவுலை நான் கொன்று விட்டேன், எப்படி உனக்கு மனம் வந்தது? எப்படி அவனை கொன்று போடலாம், எப்படி நீ செய்யலாம் என்று சொல்லி தாவீதுக்குள்ள எதிரியாக பார்க்கவில்லை. ஆமென் சொல்லுங்க. இல்ல, சத்ருவாக பார்க்கவில்லை, எதிரியாக பார்க்கவில்லை, தன்னுடைய விரோதியாக பார்க்கவில்லை. அப்படியா செய்தாய் என்று சொல்லி அவனை பட்டயத்தால கொன்று போட்டான். இல்ல, ஒரு பக்கம் அரசன், ஒரு பக்கம் மாமா, இன்னொரு பக்கம் உறவினர். ஆனால் எந்த விதத்திலையும் தாவீது சவுலுக்கு தீங்கு செய்யவில்லை. ஆனால் சவுல் தாவீதுக்கு தீங்கு செய்ய நினைத்துக் கொண்டே இருந்தான். ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளையே, உங்களோடு பழகுகிறவர்கள், உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறவர்கள், இல்ல உங்களுடைய அலுவலகத்தில் இருக்கிறவர்கள், உங்களுடைய அயலகத்தார், இல்ல உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய வீட்டார் உங்களுக்கு விரோதமாக எழும்பலாம். எதிரியாக மாறலாம், விரோதியாக எழும்பலாம், சத்ருவாக மாறலாம். ஆனால் கர்த்தர் அனுமதித்திருக்கிறார், உங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். உங்கள் மீது ஒருவரும் கை போடாதபடி கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். இதை தான் தாவீதின் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்தார். ஆகவேதான் இந்த சங்கீதத்தை எழுதும்போது அவன் எழுதுகிறான், எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு ஒரு ஆபத்து, எனக்கு ஒரு விபத்து, எனக்கு ஒரு நோய், எனக்கு ஒரு பிரச்சனை என்றால் நான் யாரை கூப்பிடுவேன்? உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன், மனுஷனை அல்ல. அல்லேலூயா. தாவீது யுத்த வீரன் தான். தாவீது யாருங்க? யுத்த வீரன் தான். ஆனால் அவனுக்காக யுத்தம் பண்ணக்கூடிய கடவுளை அவன் அழைத்தான். அல்லேலூயா. அவன் இன்றைக்கு நமக்காக யுத்தம் பண்ணுவதற்காக நம்முடைய உறவினர்களை அழைப்போம், நண்பர்களை அழைப்போம். இல்ல, ஆனா உறவினர்கள் நமக்கு எதிரியாக மாறுவார்கள், நண்பர்கள் நமக்கு எதிரியாக மாறுவார்கள், நம்ம உடன் பிறந்தவர்கள் நமக்கு சத்ருவாக மாறுவார்கள். ஆனால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா.
ஆகவேதான் அந்த சங்கீதக்காரன் எழுதுகிறார் 3வது வசனத்துல, என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில். இன்றைக்கு நம்மை நிந்திப்பதற்காக ஒரு கூட்டம், அல்லேலூயா சொல்லுங்க, நம்மை நிந்திப்பதற்காக, அவமானப்படுத்துவதற்காக ஒரு கூட்டம் எழும்பி நிற்கிறது, கொக்கரித்துக் கொண்டிருக்கிறது. அப்படிதான் கோலியாத் எழும்பி நின்று கொக்கரித்துக் கொண்டிருந்தான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நிந்தித்தான். அதற்கு தாவீது என்ன சொல்கிறான் தெரியுங்களா? நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உன்னை என் கையிலே ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. நீ எங்களை அல்ல, யாரை நிந்தித்தாய்? எங்கள் தேவனாகிய கர்த்தரை நிந்தித்தாய். ஆனால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அல்லேலூயா. தெரிந்து கொண்ட ஜனம், அழைக்கப்பட்ட ஜனம், முன்குறிக்கப்பட்ட ஜனம், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனம், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், கடவுளால் கர்த்தரால் பாதுகாக்கப்படுகிறதான ஜனம். ஆகவே உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே உங்களுக்கு அருகாமையில எவ்வளவு பேர் இருக்கலாம், இல்ல உங்களை விழுங்க பார்க்கலாம், ஆனால் உங்களை விழுங்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, என்னை நிந்திக்கிறவன் என்னை விழுங்க பார்க்கிறபடினால். யாருங்க என்னை நிந்திக்கிறவன்? ஆமா, இவன் அழிந்து போயிடுவானா, இவன் ஒழிந்து போயிடுவானா, இவன் பேர் இல்லாம போயிடுவானா, இப்படியெல்லாம் யோசித்தவர்கள்லாம் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்தி இருக்கிறார். இல்ல வசனம் சொல்லுது, வாசல்களை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதை கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். அந்த மகிமையின் ராஜா நம்முடைய இருதயத்திலே பிரவேசித்திருக்கிறபடினாலே நம்ம ஒருவரும் தொட முடியாது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். இந்த வசனம் சொல்லுகிறது, என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்பி. எங்க இந்த ஒத்தாசை அனுப்புறாருங்க? பரலோகத்திலிருந்து. அப்ப பரலோகத்திலிருந்து என்னன்னா, நம்முடைய குமாரனாகிய இயேசுவை அனுப்பி பாவமாகிய சிங்கத்தின் வாயிலிருந்து நம்மை காப்பாற்றினார். ஆனால் அந்த பாவமாகிய சிங்கத்தை கர்த்தர் பரிகரித்தார். அந்த பாவமாகிய சிங்கத்தின் வாயிலிருந்து நம்மை காப்பாற்றினார், நம்மை விடுவித்தார், நம்மை மீட்டுக் கொண்டார். ஏனென்றால் அந்த சிங்கத்தை வெல்வதற்கு ஒரு சிங்கம் வந்தது, அது யூதராஜ சிங்கம். ஆகவே வசனம் சொல்லுகிறது, அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புவார். அப்ப பரலோகத்திலிருந்து கர்த்தர் யாரை அனுப்பினார்? இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். இப்போ யாரை அனுப்பியிருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவரை அனுப்பியிருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்ம எல்லாம் பாவத்தின் அடிமைதனத்திலிருந்து விடுவித்தார், ரட்சித்தார், மீட்டுக் கொண்டார். இப்ப பரிசுத்த ஆவியானவர் வைத்திருக்கிறார். மீண்டும் இந்த பாவம் நமக்குள்ளே பிரவேசிக்க கூடாதபடிக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை பாதுகாக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, என்ன செய்கிறாருங்க? பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருந்தார். நான் ஒரு விசை ஆடு வைத்துக் கொண்டிருக்கும் போது ஒரு சிங்கம் வந்தது. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருந்தபடினாலே அந்த சிங்கத்தின் வாயை நான் கிழித்து போட்டேன் என்று சொல்றான். யாருடைய வாய? இவன் மனுஷன் தான், ஆனா இவன் மேல யார் இருக்கா? கர்த்தருடைய ஆவியானவர். ஆக உங்களை சுற்றிலும் பல சிங்கங்கள் இருக்கலாம், உங்க மேல ஒரு ஆவியானவர் இருக்கிறார். அந்த சிங்கத்தை கிழித்தெறும்படி செய்வார். அல்லேலூயா. ஒருவேளை அது பார்க்கிறதுக்கு உன்னை விழுங்கி விடலாம் என்று சொல்லி இருக்கும், மிகுந்த பலசாலியா இருக்கும், மிகுந்த வலிமை உள்ளதா இருக்கும். நீ பயப்பட வேண்டியது இல்லை. உங்க மேல ஒரு அபிஷேகம் இருக்குது, உன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார், உனக்குள்ளே ஒரு வரங்கள் இருக்கிறது, உனக்குள்ளே தேவனுடைய கிருபை இருக்கிறது. ஆக தேவனுடைய கிருபை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அபிஷேகம் மேல இருக்கிறபடினாலே சிங்கத்தை கிழித்து எரிந்து போட முடியும். அல்லேலூயா. அப்போ உன்னை நிந்திக்கிறவன், வசனம் சொல்லுகிறது, என்னை விழுங்க பார்க்கிறவனை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சித்தார். இன்றைக்கு கர்த்தர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி நம்மை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே நம்ம பயப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் ஒரு மாற்றத்தை தரப்போகிறார், நமக்கு ஒரு மாற்றத்தை தரப்போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இல்ல விசுவாசிக்கிறீங்களா? இந்த வசனம் உங்களோட வாழ்க்கையில கிரியை செய்ய போகிறது. ஆகவே கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை இருப்பார். அவர் உங்களுக்கு கேடகமாக இருப்பார். அவர் சூரியனும் கேடகமானவர். நம்முடைய தேவன் யாரு? சூரியனும் கேடகமானவர். சூரியனுக்கு முன்னாடி யாரும் நிற்க முடியாது. கேடகம் என்றால் பாதுகாக்கக்கூடியது. அந்த கேடகம் நம்மோடு கூட இருக்கும்போது நம்ம யாரும் தொடவே முடியாது. எந்த ஆயுதமும் கிட்ட வராது. உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்றால் அவர் கேடகமா இருக்கிறார். அந்த ஆயுதங்கள்லாம் கேடகத்துக்கு முன்னாடி வந்து ரிட்டைன் ஆடும், சேதம் வராது.
ஆகவே சேதமில்லாமல் பாதுகாக்கிற சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுகிறது, என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது, தீயை இருக்கிற மனுபுத்தருக்குள்ளே கிடக்கிறேன். அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும் அவர்கள் நாவு கற்கான பட்டயமாக இருக்கிறது. ஆகவே நீங்க பயப்பட வேண்டிய தேவையில்லை. சிங்கங்கள் நடுவில் இருக்கிற என் ஆத்துமா எங்க இருக்கு? சிங்கங்கள் நடுவில். நீங்க எங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? சிங்கங்கள் நடுவில். அன்புக்குரியவர்களே, ஆகவே சிந்தியுங்கள். ஆத்மா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது. இல்ல, உங்களுடைய ஆத்மாவை கெடுக்கலாம் என்று சொல்லி பிசாசு நினைக்கிறான், மனுஷன் நினைக்கிறான். ஆனா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவரா இருக்கிறார். சிங்கத்தின் வாயை அடைத்து போடுகிறவரா இருக்கிறார். ஆகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இல்ல, ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு விதமான சிங்கங்கள் இருக்குது. இல்ல, நிறைய பேருக்கு தெரியாது அது சிங்கம் சொல்லிதான். ஆனா அந்த சிங்கத்தையும் கர்த்தர் அசிங்கமாக்கிடுவார். அல்லேலூயா. எதெல்லாம் பேசுதோ அந்த சிங்கத்தை என்ன பண்ணுவாரு? அசிங்கமாக்கிடுவார். ஆகவே நீங்க அமைதியா இருந்தா போதும். நீங்க சோத்திரம் பண்ணோம். அவங்க சத்தம் போடுறாங்கன்றது நீங்க சத்தம் போடக்கூடாது. அவங்க சண்டை போடுறதுக்காக நீங்க சண்டை போடக்கூடாது. அவங்க கை நீட்டுறாங்கிறதுக்கு நீங்க கை நீட்டக்கூடாது. இல்ல, இப்படியே விடக்கூடாது. அவங்க அப்படி பேசுறாங்க, நம்ம விடக்கூடாது. நம்ம பேசித்தான், நம்ம இப்படிதான் பண்ணணும். பிரயோஜனமே கிடையாது. அப்ப நம்ம ஆவிக்குரியவர்கள்ன்றதுக்கு அர்த்தமே இல்லை. நம்முடைய ஆத்மா அமர்ந்திருந்தால், தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்தால் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் வழக்காடுவார், கர்த்தர் ஜெயத்தை தருவார், கர்த்தர் சாட்சியை செய்வார். சொல்ற பாருங்க, இந்த வருஷத்துல நம்ம கூடி வந்திருக்கிற இந்த கூடுகையின் மூலமாக ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு காத்திருக்கிறது, ஒரு வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது, ஒரு விடுதலை உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு இந்த திறவுகோள் வார்த்தை என்ன சொல்கிறது? என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புவார். ஆகவே கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பார். ஆகவே நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? நம்முடைய கண்களை மாத்திரம் ஏறெடுக்கணும். ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்றாரு 121 சங்கீதத்துல, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அது என்ன, எந்த காரியத்துக்கு ஒத்தாசையா இருந்தாலும் சரி. இல்ல, நம்ம கண்களை ஏறெடுக்கும் போது கர்த்தர் என்ன செய்வாருங்க? வேற மனுஷனை நம்ம பார்க்கல, மனுஷனை ஏறெடுத்து பார்க்கல. யாரை பார்க்கிறோம்? இப்போ கர்த்தரை பார்க்கணும், ஏறெடுத்து பார்க்கிறோம். ஏறெடுத்து பார்க்கும்போது அவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? அவர் நம்ம அப்படி பார்க்கும்போது உடனே ஒத்தாசை அனுப்ப அவர் தம்முடைய கரத்தை நீட்டுவார். என் மகனே என்று கரம் பிடித்து அப்படியே தூக்கி நிறுத்துவார். உன்னை தள்ளினவர்கள் மத்தியில் உன்னை தூக்கி நிறுத்துவார். இல்ல, நீ எங்க அவமானப்பட்டு அந்த இடத்துல உன்னை தூக்கி நிறுத்துவார். எங்க நீ நிந்திக்கப்பட்டு அந்த இடத்துல உன்னை தூக்கி நிறுத்துவார். அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு உன் நிந்தைகளை கர்த்தர் நீக்குகிறார், உன் அவமானங்களை கர்த்தர் மாற்றுகிறார். இல்ல, நீ தள்ளப்பட்ட ஒரு கல், ஆனால் உன்னை கர்த்தர் மூளை கல்லாக மாற்றுகிறார். ஆகவே நாம் அப்படியே எழுந்து நிற்போம், கர்த்தர் நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. அன்புள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். நம்முடைய வேத வசனத்தின்படி நம்முடைய நாமத்துக்கு மகிமையாக ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எவனை விழுகலாமோ என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சிங்கத்தின் வாய்க்கு விலக்கி பாதுகாக்கும்படி செபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதியும். அவருடைய வறுமைகள் தரித்திரங்கள் மாறும்படி செபிக்கிறோம். அவருடைய கடன்கள் நீங்கும்படியாக செபிக்கிறோம். அவருடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கும்படியாக செபிக்கிறோம். ஒவ்வொருக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வீட்டை கட்டி எழுப்பும்படியாக செபிக்கிறோம். ஒவ்வொருடைய தொழில் ஆசீர்வதிக்கப்படும்படியாக செபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் மாற்றங்களை கர்த்தர் தருவீராக, மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வீராக. ஒவ்வொருவரையும் பேர்பராக தொட்டு ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய யூடியூப் சேனலை பார்க்காதவர்கள் தயவுசெய்து பார்க்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். JHIM JPS என்றதான சேனல் நீங்கள் கடந்து செல்வீர்களானால் அதில் நம்முடைய யூடியூப் ப்ரோக்ராம் வரும். கண்டுகளியுங்கள், மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.